அது ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி. நாலாபுறமும் வெறிச்சோடி போயிருந்தது. திடீர்னு அந்த பெரிய ஃபேக்டரிக்கு நடுவுல இருந்து அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பயங்கரமான சத்தங்கள் எதிரொலிச்சுது. அப்புறம் ஃபேக்டரிக்குள்ள ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு. திடீர்னு ஒரு கார் ரொம்ப வேகமா ஃபேக்டரிக்குள்ள இருந்து வெளியே வந்து வெறிச்சோடி போன ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காரை வேற யாரும் இல்ல, 22 வயசுள்ள ஒரு அழகான பெண் அர்ச்சனா ஓட்டிட்டு வந்தா. அவளுடைய முகம் பயத்துல வெளியிருந்து போயிருந்தது. அப்புறம் அவளுடைய கண்கள்ல ஒரு தெரியாத ஆபத்தான பயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவ அந்த காரை ரோட்ல பித்து பிடிச்சவ மாதிரி ஓட்டிக்கிட்டு போனா. ஏதோ மரணம் அவ பின்னாடி வந்துகிட்டு இருக்கா மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ச்சனா நடுக்கத்தோட தன்னோட மொபைலை எடுத்தா. அப்புறம் ஒரு நம்பர் டயல் பண்ணா. அந்த ஃபோன் இன்னொரு பக்கத்துல இருந்து அவளோட அண்ணன் அதுல் எடுத்தான். அர்ச்சனா, என்னாச்சு? இந்த ராத்திரியில ஏன் கால் பண்ணியிருக்க? எல்லாம் ஓகே தானே? அண்ணா அண்ணா நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். அர்ச்சனா ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ. அதே நொடி திடீர்னு அவளுடைய காருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான விசித்திரமான நிழல் தெரிஞ்சது. ரொம்பவும் பயந்து போய் அர்ச்சனா வேகமா பிரேக்கை போட்டா. அடுத்த நொடியே கார் ரொம்ப மோசமா போய் இடிச்சுது. அப்புறம் ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தத்தோட ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. மொத்த காரும் நெருப்பு புகையால மாறிடுச்சு. இந்த பயங்கரமான சம்பவம் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் ரவிபுரம், அது ஒரு சமயத்தில் இந்தியாவோட பிரபலமான இண்டஸ்ட்ரியல் டவுன், இப்போ அது அமைதியான ஒரு கல்லறையா மாறிடுச்சு. கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் ஒரு சமயத்தில் பெரிய கெமிக்கல் ஃபேக்டரிக்கு பிரபலமானது. இங்கே ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை மக்கள் வேலை வாய்ப்பின் நகரம்னு சொல்லுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, சாயந்தரத்தில் மார்க்கெட் திறப்பாங்க. அப்புறம் ஃபேக்டரியோட விசில் சத்தம் மொத்த நகரத்தோட இதய துடிப்பா மாறிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரவு ரவிபுரம் திடீர்னு இறந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஃபேக்டரியில ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் நடந்தது. அரசு ரிப்போர்ட்ல இதை டாக்ஸிக் கேஸ் லீக்கேஜ்னு சொல்லப்பட்டது. நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. சிலர் இறந்து போயிட்டாங்க, சிலர் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இலாக்கா முழுக்க மனிதர்கள் காணாம போறாங்கன்ற தகவல் வந்துகிட்டு இருந்தது. அரசு அந்த இலாக்காவை ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்னு அறிக்கை கொடுத்தாங்க. யாராலையும் உள்ள போக முடியல, யாராலையும் கேள்வியும் கேட்க முடியாது. ரவிபுரம் இப்போ ஒரு நச்சு பேய் நகரமா மாறிடுச்சு. டெல்லி ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் அதுல் சாயந்தரம் ரொம்ப டயர்டா ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுமே அவனுடைய பார்வை தன்னுடைய தங்க அர்ச்சனாவோட ஃபோட்டோ மேலே பட்டது. அதுல் மெல்ல மெல்ல அந்த ஃபோட்டோ கிட்ட நடந்து போனான். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல அர்ச்சனா, ஆனால் இப்போவும் என்னால் அந்த விஷயத்தை ஒத்துக்கவே முடியலை. அதாவது நீ இந்த உலகத்தில் இல்லைன்ற விஷயத்த எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை வந்து சந்திப்ப. இதை சொல்லும்போது அவனோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அதுல் ரொம்ப அமைதியாக கிச்சனுக்கு போனான். அப்புறம் தானே சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் தன்னோட பெட்ரூம்க்கு போனான். அப்புறம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். அதுல் தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம்தான் ஆச்சு. அப்போ அவன் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நின்றுட்டு இருந்தான். நாலாபுறமும் பயங்கரமான இருட்டாக இருந்தது. அப்புறம் காற்றுல நச்சு புகை பரவிக்கிட்டு இருந்தது. சுவர்ல இருந்து கெமிக்கல் தரையில சுட்டிக்கிட்டே இருந்தது. என்ன இது? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன், அப்புறம் எப்படி நான் இங்கே வந்தேன்? அப்போதான் அவனுடைய காதுல ஒரு தெரிஞ்ச குரல் எதிரொலிச்சது. அண்ணா, நான் உங்க பின்னாடி தான் இருக்கேன். அதுல் பின்னாடி திரும்பி பார்த்தப்ப அவன் தன்னுடைய தங்கைய பார்த்தான். ஆனா இவ அந்த அர்ச்சனா கிடையாது. அவனுக்கு தெரிஞ்ச அந்த அர்ச்சனா. அவளுடைய கண்கள் அழுகி போயிருந்தது, சதையெல்லாம் எரிஞ்சு போயிருந்தது. உனக்கு என்ன ஆச்சு? அண்ணா, நான் இங்க மாட்டிக்கிட்டேன். என்ன வெளியே கூட்டிட்டு போ. அவங்க என்ன விட மாட்டேங்கிறாங்க. என்ன முக்தி அடைய வெய்யி, என்ன முக்தி அடைய வெய்யி. திடீர்னு அதுலோட கண்கள் திடுக்கிட்டு முழிச்சது. அதுல் எழுந்து உக்காந்துக்கிட்டான். அப்புறம் பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிச்சான். அதே பயங்கரமான கனவு. கடந்த 5 வருஷமா எனக்கு எதுக்காக இந்த பயங்கரமான கனவு வந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா இந்த கனவுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதுல் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணான். அதில் 5 வருஷ பழைய மெயிலை பார்த்தான். அதை அவன் தினமும் படிப்பான். அந்த மெயிலில் என்ன எழுதியிருந்ததுன்னா,
அர்ச்சனாவோட மரணம் ஒரு விபத்துல நேர்ந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா அவளுடைய பாடி கிடைக்கவே இல்லை. அதுல் கொஞ்ச நேரம் அந்த ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டான். அப்பதான் திடீர்னு டோர் பெல் அடிச்சுது. அதுல் எழுந்து கதவை திறக்கிறதுக்காக போனான். வெளியில அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானியா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் கௌரவ் நின்றுட்டு இருந்தான். அதுல் லேசான சிரிப்போட 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்தான். அப்புறம் அவங்கள டிராயிங் ரூம்ல உட்கார வச்சான். என்ன ஆச்சு? உன்னை பார்த்தா ராத்திரி முழுக்க தூங்காத மாதிரி இருக்கு. ஆமாம், ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. தானியா திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆனா. நான் நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். டாக்ஸிக் ரவிபுரம் எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்போஸ்ட். இதை கேட்டதும் அதுல் அதிர்ச்சி அடைஞ்சான். என்ன? எங்க அந்த வீடியோ எங்கே இருக்கு? நான் வீடியோவில் பார்த்தேன். அதில் ஒரு யூடியூபர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, அதாவது ரவிபுரம் ஃபேக்ட்ரியில் அரசாங்கமும் கம்பெனியும் சேர்ந்து மக்கள் மேலே கெமிக்கலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. மனுஷங்க சாகலை, ஆனால் நடமாடும் பிணங்கள்லாம் மாறி இருக்காங்க. முழு மரணமும் இல்லை, வாழ்க்கையும் கிடையாது. வீடியோ அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அதை யூடியூப்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அது எங்கேயுமே காணோம். அந்த அறையில் ஒரு வித்தியாசமான அமைதி பரவுச்சு. ஒருவேளை கவர்மெண்ட்டு அந்த யூடியூபரையும் காணாமாக்கிடுச்சோ என்னவோ. கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதை கவர்மெண்ட் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைனா நீங்களே சொல்லுங்கள், ரவிபுரம் சிட்டி ஒரே ராத்திரியில் எப்படி இப்படி மாற முடியும்? அப்படி அங்கே என்ன தான் இருக்குது? அந்த ஏரியாவுக்குள்ளே கவர்மெண்ட்டு யாரையுமே போக விட மாட்டேங்குது. அது ஏன் அதை பற்றி பேசுறது கூட தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுல் ஆழ்ந்த யோசனையில் முழுகிட்டான். நீங்கள் 2 பேரும் சரியாக தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அங்கே என்னவோ ஒரு ரகசியம் இருக்குது. எனக்கு அந்த நாட்கள் தான் ஞாபகம் வருது. என்னோட தங்கச்சி அர்ச்சனா ஃபார்மாஸ்டேக் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ நான் அவகிட்ட அதை பற்றின விஷயங்களை சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் அவளோட கம்பெனி அவளை ரவிபுரம் ஃபேக்ட்ரியில் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுக்காக அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா அவள் எப்பவும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து எனக்கு ஒரு மெயில் மட்டும்தான் வந்துச்சு. ஒரு அசம்பாவிதத்தினால அர்ச்சனா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அர்ச்சனா இறந்துட்டான்ற மெயில் எனக்கு வந்து சில நாட்களுக்கு அப்புறமா ராத்திரி நேரத்தில் அர்ச்சனா கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோனில் அவள் ரொம்பவே பயந்து போன மாதிரி இருந்தா. அப்புறம் அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவள் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னான். அதுக்கப்புறமா உடனே அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு ஃபோன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அர்ச்சனா இறந்து போயிட்டான்ற தகவல் கிடைச்சிது. கௌரவ் சில நொடி அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் சொன்னான், எத்தனை பேர் திடீர்னு காணாமல் போகிறது, அசம்பாவிதங்கள் நடக்கிறது. நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பு அதுல். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எதுவுமே ஆக்சிடெண்ட் கிடையாது. இது ரொம்ப பெரிய ரகசியம்னு நினைக்கிறேன். அது நம்ம யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. அதுல் தானியாவை பார்த்தான். எனக்கு இப்போது நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சொல்கிறது உண்மைன்னு தான் தோணுது. ஏன்னா எப்போ என்னோட தங்கச்சி அர்ச்சனா காணாமல் போனாலோ அப்போலேருந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் வருது. இப்படி சொல்லிட்டு அதுல் அவனுடைய கனவை பற்றி அவங்க 2 பேருக்கும் சொல்லிட்டு என்ன சொன்னான்னா, அந்த கனவுல அர்ச்சனா என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறா, எனக்கு முக்தி கொடுங்க, எனக்கு முக்தி கொடுங்க. அந்த அறையில் சில நொடிகள் வரைக்கும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு. தானியா ஆழ்ந்த யோசனையில் முழுகிட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம 3 பேரும் அங்கே போய் ஆகணும். கௌரவ் அதிர்ந்து போனான். ஆனால் அங்கே போகிறது தடை செய்யப்பட்டிருக்குல்ல? தெரியும், அதனால தான் சொல்கிறேன், நம்ம 3 பேரும் அங்கே தெரியாமல் போகணும். அப்படி நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றியை அடையலாம். நீ சரியாக தான் சொல்கிற. அந்த ஏரியாவை கவர்மெண்ட்டு சீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. அதுல் மேப்பை எடுத்தான். கடந்த 5 வருஷமாகவே நான் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் எந்த விஷயத்தை நினச்சி பயப்படணும்? கௌரவோட கண்களில் பயம் தெரிய ஆரம்பிச்சது. நீ சொல்கிறது சரிதான். ஆனால் நான் இன்னொன்றும் கேள்விப்பட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறவங்க சாதாரண ஆளுங்களாக இருந்தால் அவங்க காணாமல் போயிடுறாங்களாம். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் அந்த ரோடெல்லாம் சீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே இன்ஃபெக்டட் டாக்ஸிக் ஜோனுன்னு போர்டு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும். அதுக்கான சரியான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட தங்கச்சிக்கும் இந்த சிட்டிக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான நேரம் இது மட்டும்தான். கொஞ்ச நேரத்தில் 3 பேரோட பிளான் முடிவாயிடுச்சு. அடுத்த நாள் அவங்க 3 பேரும் ரெடியாகி அவங்க காரை எடுத்துக்கிட்டு ரவிபுரமை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த விஷம் நிறைஞ்ச நகரத்தை நோக்கி. அங்கேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு உண்மையும் உயிரோட வந்ததே கிடையாது. பல மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா திடீர்னு அதுல் தன்னுடைய காரை காட்டோரத்தில் நிறுத்திட்டான். நாலாபுறமும் பயங்கரமான அமைதி நிலவி இருந்தது. அப்புறம் மரங்களுக்கு நடுவில் ஒரு விசித்திரமான குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருந்தது.
என்னாச்சு? எதுக்காக நீ காரை நிறுத்தின? இதுக்கு மேலே நாம் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். ஒருவேளை நம்ம கார் எடுத்துக்கிட்டு போனோன்னா அப்புறம் போலீஸ் நம்மளை தடுத்துருவாங்க. அதுல அந்த மேப்பை எடுத்தான். மேப் படி பார்த்தோன்னா இந்த காட்டுக்குள்ளே நாம் நடந்து போனோன்னா கொஞ்ச நேரத்தில் நாம் ரவிபுரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரி வா இப்போ கிளம்பலாம். 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள மெல்ல மெல்ல நடந்து முன்னாடி போனாங்க. பல மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேரும் ரவிபுரம் போய் சேர்ந்தாங்க. மொத்த நகரமும் வெறிச்சோடி போய் இருந்தது. வீட்டுக்கு வெளியில துணிமணிகள் தொங்கிட்டு இருந்தது. ஏதோ மக்கள் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு காணாம போன மாதிரி இருந்தது. அங்க பாரு, வீட்டுக்கு வெளியில துணிமணிலாம் தொங்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னா திடீர்னு இங்க வாழ்க்கை அப்படியே நின்று போன மாதிரி இருக்கு. சரி வாங்க நம்ம முன்னாடி போகலாம். அந்த 3 பேரும் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு அழுகி போன துர்நாற்றம் அவங்க மூக்கில் பட்டுது. ஓ மை காட், இங்கே ரொம்ப பயங்கரமான துர்நாற்றம் வருது. கௌரவோட பார்வை எதிர்க்க இருந்த கெட்டுப்போன உணவு மேலே பட்டுச்சு. தானியா கொஞ்சம் அங்கே பாரு, அங்கே சாப்பாடு இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல யாரோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் திடீர்னு எழுந்து போன மாதிரி இருக்குது. சாப்பாடு அப்படியே அங்கேயே கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது கெட்டு போயிடுச்சு. அதுலேருந்து தான் அந்த ஸ்மெல்லும் வந்துட்டு இருக்கு. அப்போதான் 3 பேரோட காதுகள்லையும் ஒரு பயங்கரமான குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதுமே அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி நின்னாங்க. இது என்ன சத்தம்? தெரியலையே, இந்த சிட்டி முழுசாக பாலடைஞ்சிருக்குல்ல. அடுத்த நொடியே அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு கதவு பயங்கரமாக உடைஞ்சது. அந்த இருட்டுக்கு நடுவில் 2 கண்கள் செவந்து போய் மின்ற மாதிரி தெரிஞ்சது. அந்த கண்கள் எப்படி இருந்ததுன்னா ஏதோ இறந்து போன உடம்புக்குள்ளே இருக்கிற எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்ணு போல இருந்தது. ஆமா, இது யாரு? அந்த செவந்த கண்கள் உள்ள பிராணி மெல்ல மெல்ல அவங்க கிட்ட வந்துகிட்டு இருந்தது. அதோட முகத்துல இருந்த மாமிசம் அங்கங்க கிழிஞ்சு போய் இருந்தது. அதோட கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அதோட நடை மனிதர்களோட நடை போல கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இதை பார்த்தா எந்த ஆங்கிள்லையும் மனுஷன் மாதிரி தெரியவே இல்லை. தானியா, இதை பார்க்கறதுக்கு உயிரோடு இருக்கிற ஜாம்பி மாதிரியே இருக்கு. அடுத்த நொடியே அந்த பயங்கரமான மனுஷன் ரொம்ப சுறுசுறுப்போட தானியாவை நோக்கி வந்தான். அதுலும் கௌரவம் ஏதோ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது அதோட பற்கள்ல தானியாவோட கழுத்துக்குள்ள பதிச்சிடுச்சு. எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு காப்பாத்துங்க. அதுலும் கௌரவம் சாம்பி மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை தானியா விட்டு பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு பயங்கரமான பலம் இருந்தது. அது ஒரே பிடியில அவங்க 2 பேரையும் தூக்கி காத்துல பின்னாடி தூக்கி வீசிடுச்சு. தானியா கத்தி கத்தி அதே இடத்துல தன்னோட உயிரை இழந்துட்டா. தானியா! அதுலோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. தானியா இறந்துட்டா அதுல். நீ உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன்னா இங்கேருந்து ஓடி போயிடு. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஜாம்பி இந்த சிட்டியில் தனியாக கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா ரவிபுரம்ல இந்த மாதிரி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். கௌரவ் அதுலோட கையை பிடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தான். அப்போ பார்க்கறதுக்கு ஜாம்பி மாதிரி இருக்கிற அந்த மனுஷனும் வெளியே வந்தான். அப்புறம் ஒரு பயங்கரமான குரலை எழுப்பினான். இது என்ன இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு? எனக்கு என்ன தோணுதுன்னா இது யாருக்கோ சவால் விட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது யாரையோ கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த நொடியே மொத்த ரவிபுரத்துலேயும் பயங்கரமான குரல்கள் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. இந்த சிட்டியில் இந்த ஜாம்பி மட்டும் தனியாக கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. நாம் இங்கேருந்து எப்படியாவது ஓடி ஆகணும். திடீர்னு அந்த நகரத்தில் எதிரொலிச்சிட்டு இருந்த அந்த சத்தம் இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சது. அந்த சத்தம் ஒவ்வொரு பாழடைஞ்ச இடத்துலையும் வீட்லேயும் அப்புறம் உடஞ்சி போன ஒவ்வொரு பில்டிங்லேருந்து வெளியே வந்தது. கௌரவ் பயந்து போய் நாலாப்புறமும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுடைய பார்வை தூரத்தில் நிற்கிற எரிஞ்சு போன ஒரு ஃபேக்ட்ரி மேலே பட்டுச்சு. நாம் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஜாம்பிஸ் எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்மளை சுற்றி வளைக்க வருதுங்க. நீ வா, நாம் அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். கௌரவ் அப்புறம் அதுல் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தி ஓட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே காலடி எடுத்து வச்சதும் அவங்களுடைய பார்வை நாலாப்புறமும் எரிஞ்சு போயிருந்த சடலங்கள் மேலே பட்டுச்சு. எரிஞ்சு போன தோள்கள், கருப்பா மாதிரி இருந்த உடம்பு, அப்புறம் காற்றில் பரவிட்டு இருக்கிற மரணத்தோட துர்நாற்றம் அந்த இடத்த இன்னும் பயங்கரமாக்கிக்கிட்டு இருந்தது. இங்கே எரிஞ்சு போன பொண்ணுங்க நிறைய இருக்கே. இவங்க எல்லாரும் இங்கே வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் தீப்பிடிச்ச காரணத்தினால இவங்க யாரும் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க போல. திடீர்னு அந்த எரிஞ்சு போன பிடங்களில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. கருப்பாக இருக்கிற விரல்கள் அசைய ஆரம்பிச்சது. தலை திடீர்னு எழுந்தது. அப்புறம் அழுகி போன கண்கள் திறக்க ஆரம்பிச்சது. இது எப்படி நடந்துச்சு? இவங்க எல்லாம் செத்து போனவங்க தானே? இவங்கள பார்த்தா என்ன தோணுதுன்னா இவங்கெல்லாம் எரிஞ்சு போய் பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு.
அடுத்த நொடியே எரிஞ்சு போன அந்த கூலி ஆட்கள் எழுந்து நின்றுட்டாங்க. அவங்க தன்னுடைய கழுத்தை ரொம்பவே விசித்திரமான முறையில் இங்கே அங்கேன்னு சுற்றினாங்க. இவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க. இவங்க சாகவும் இல்லை, உயிரோடவும் இல்லை. இவங்க எல்லாரும் ஜாம்பிஸ் தான். அப்படின்னா அந்த யூடியூபர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த நொடியே அந்த எரிஞ்சு போன ஜாம்பி ஆட்கள் அதுல அப்புறம் கௌரவ நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் திடீர்னு கௌரவோட காதில் ஏதோ தெரிஞ்ச ஒரு குரல் எதிரொலிச்சுது. இங்கே வந்துருங்க, இல்லைன்னா அந்த ஜாம்பிஸ் அத்தனை பேரும் உங்களோட ரத்தத்தை குடிச்சுடுங்க. அதுல அதிர்ச்சியானா, இது என்னோட தங்கச்சி அர்ச்சனாவோட குரலாச்சு. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். அர்ச்சனா உயிரோட தான் இருக்கா. சீக்கிரமா என் கூட வா. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த குரல் வந்த திசையில் ஓட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபேக்ட்ரியோட அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே நாலாபுறமும் பயங்கரமான ஒரு அமைதி இருந்தது. அடுத்த நொடியே அர்ச்சனா வெளியே வந்தா. அவளை பார்த்ததுமே அர்த்துலோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. அவளுடைய முகம் அப்படியே அதே மாதிரி இருந்தது. அதைத்தான் அவனுடைய கனவுல அடிக்கடி பார்த்தான். அர்ச்சனா, உனக்கு என்னம்மா ஆச்சு? அர்ச்சனாவோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நான் இப்போ மனுஷி கிடையாது. என் உடம்புக்குள்ள ரத்தம் இல்லை, கெமிக்கல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வகையில் டாக்ஸிக்காக மாறிட்டேன். வெளியில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த வேலையாட்கள், அவங்களோட உடம்புக்குள்ள கூட அந்த பயங்கரத்தை தான் செலுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாரும் டாக்ஸிக். ஆனால் நீ எதுக்காக எங்களை தாக்காமல் இருக்க? நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா ஜாம்பிக்கு அவங்களோட சொந்தக்காரங்களாம் யாரும் தெரியாதாமே. அர்ச்சனாவோட கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. என்ன இப்போ எடுத்துக்கலாம். நான் என்னோட ஆசை சக்தி மூலமாக தன்னை ஜாம்பி ஆகிறதுலேருந்து தடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ரொம்ப நேரம் வரைக்கும் என்னையே தடுத்து வச்சுக்க முடியாது. நான் இது வரைக்கும் யாரோட ரத்தத்தையும் குடித்ததில்லை. நான் என் அண்ணனை எதிர்பார்த்து இவ்வளவு நாளாக நான் பட்டினி கிடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய ஆசை சக்தி பலவீனமாகிக்கிட்டே வருது. அத்தோளோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஆனால் இது எல்லாமே எப்படி நடந்துச்சு? அர்ச்சனாவோட கண்களில் குரோதம் தெரிய ஆரம்பிச்சது. நான் இங்கே வந்தபோது அப்போ தான் இங்கே பார்த்தேன். இங்கே ஒரு பயங்கரமான ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருந்தது. நம்மக்கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க இது ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு. ஆனால் உண்மையிலேயே இது ஜாம்பிக்களை உருவாக்குற ஃபேக்ட்ரி. இங்கே மனிதர்களை ஜாம்பியாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உடம்புல இருந்து புது புது மாத்திரை மருந்துகளை செய்யணுன்றதுக்காக அப்படி பண்ணாங்க. அவளுடைய குரலில் வலியும் கோவமும் நிறைஞ்சிருந்தது. ஆனால் திடீர்னு அவங்க கண்டுபிடிப்பு தோல்வி ஆயிடுச்சு. எந்த விஞ்ஞானிகள் நீங்கள் வேலை பார்க்குறவங்கள ஜாம்பியாக மாற்றினாங்களோ அதே வேலையாட்களை அவங்கள கொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க எல்லா கூலி ஆட்களையும் கொன்று ஜாம்பியாக மாற்றிட்டாங்க. அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்டாக உருவாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த மொத்த நகரத்தையும் சுடுகாடாக மாற்றிட்டாங்க. இந்த உண்மை உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாங்க. அர்ச்சனாவோட கண்களில் வெறுப்பும் வலியும் ஒன்றா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு இந்த ரகசியம் தெரிய வந்தது. நான் இங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் போட்டேன். ஆனால் என்னுடைய கெட்ட நேரம் அந்த கால் கட் ஆகிடுச்சு. என் காருக்கு முன்னாடி ஒரு ஜாம்பி வந்துடுச்சு. கார் போய் அது மேலே இடிச்சிருச்சு. அப்புறம் அது என்ன கடிச்சிருச்சு. கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் எப்போ தான் தடுத்து நிறுத்த போகிறாங்க? ஒருவேளை இவங்க எல்லாரும் இங்கேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அப்புறம் மொத்த உலகத்தையும் ஜாம்பியாக மாற்றிடுவாங்க. ஆனால் உங்களால் இதை முடிக்க முடியும். அதில் அதிர்ந்து போனா எப்படி? இதே ஃபேக்ட்ரிக்குள்ள பேஸ்மெண்ட்டில் இந்த ஃபேக்ட்ரியோட முதலாளி ராகவ் இருக்கான். அவனும் ஜாம்பியாக மாறிட்டான். வித்தியாசம் என்னன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பி ஒரு மனுஷனை போல் அவனால் யோசிக்க முடியும். அப்புறம் அவன் தான் எல்லாத்தையும் விட ஆபத்தானவன். அவன் இங்கே வர நிறைய மனிதர்களோட ரத்தத்தை குடிச்சிருக்கான். அவன் எங்கே இருக்கானோ அங்கே ஒரு கேஸ் கேப்சூல் இருக்கு. அப்படி அந்த கேப்சூலை ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே கொண்டு போய் உடைச்சிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர கேஸ் மொத்த ஜாம்பியையும் முடிச்சிடும். ராகவ் அதை விரும்பலை. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போகுன்றதுக்கான அர்த்தம் அவனுடைய மரணம். அப்படின்னா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. என்னால் உங்கள் கூட அங்கே வர முடியாது. அத்துலோட கண்களில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. அவன் அர்ச்சனா சொன்ன பாதையில் போய்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அதுலும் கௌரவும் அந்த ஃபேக்ட்ரியோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய கண்களில்
நரகம் போல ஒரு பிரகாசம் இருந்தது. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவனுடைய முகத்துல ஒரு ஆபத்தான சிரிப்பு தோன்றுச்சு. அரசாங்கம் இதுவரைக்கும் இங்க வந்த எல்லாரையும் தடுத்து நிறுத்தி இருக்கு. பல வருஷங்களா நான் மனுஷ ரத்தத்தை குடிக்கவே இல்லை. ஆனா இப்போ உங்க 2 பேரோட சுத்தமான ரத்தத்தை குடிச்சு நான் இன்னும் பெரிய சக்திசாலியாக போறேன். அப்பதான் கௌரவோட பார்வை அவன் டேபிள் மேலே இருந்த ஒரு பெரிய கேப்சூல் மேலே பட்டுச்சு. அந்த கேப்சூல் சீக்கிரமா அதை எடு. அதுல ஓடி போய் அந்த கேப்சூலை எடுத்துக்கிட்டான். ராகவ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அங்கேருந்து பாஞ்சு கௌரவை பிடிச்சிக்கிட்டான். அவன் தன்னுடைய பற்களில் கௌரவோட கழுத்தில் புதைச்சிட்டான். கௌரவ் கீழே விழுந்துட்டான். ராகவ் அதுல கொடூரமான பார்வையில் பார்த்தான். அதுல் புரிஞ்சுக்கிட்டான். அப்படி அவன் ஒரு நொடி அங்கே இருந்தாலும் அவனும் ஜாம்பியாக மாறிடுவான்னு. அவன் முழு பலத்தோட ஓட்டை எடுத்தான். ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே வந்தான். ஃபேக்ட்ரிக்கு வெளியில் இப்போவும் பயங்கரமான சத்தம் எதிரொலிச்சிட்டு தான் இருந்தது. அதுலுக்கு முன்னாடி தானியா திடீர்னு ஜாம்பி ரூபத்தில் நின்றுட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் கௌரவும் பயங்கரமான முகத்தோட அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் இப்போ ஜாம்பியாக மாறிட்டாங்க. அதுலோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் ஃபேக்ட்ரி பக்கம் அவன் அர்ச்சனாவை பார்த்தான். அண்ணா, இவங்க 2 பேரும் உங்களோட நண்பர்கள். இப்போ அவங்க ஜாம்பியாக மாறிட்டாங்க. உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த கதைக்கு ஒரு முடிவை கொடுங்க. அதுல் நடுக்கத்தோட அந்த கேஸ் கேப்சூலை தரையில் போட்டு உடைச்சான். அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு. கருப்பு விஷ புகை நாலாபுறமும் பரவுச்சு. சில செகண்ட்ஸில் எத்தனை ஜாம்பிகள் இருந்ததோ அதுங்களோட பாடியில் நெருப்பு எரிஞ்சுது. அந்த ரவிபுரம் மொத்தமும் எரிஞ்சு போன சுடுகாடாக மாறிடுச்சு. அதுல் கண்களில் கண்ணீரோட அதே பாதையில் திரும்பி போனான். அந்த வழியில தான் இந்த விஷம் நிறைஞ்ச நகரத்துக்குள்ளே வந்தான். அவனுக்கு பின்னாடி எரிஞ்சு போன ரவிபுரம் இருந்தது.